நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 237. இன்று 2/3/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 19ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2026. மூத்தோர் மாண்பு போற்றும் மாதமான மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 9 விருந்தோம்பல். குரல் 81. இருந்தோம்பி அதில்லை நினைப்புடன் செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற திருக்குறளின் விளக்கம், வந்த விருந்தினரை ஓம்பி வரும் விருந்தினரை எதிர்நோக்கி இருப்பவன் சிறந்தோர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இந்த திருக்குறள் 86வது திருக்குறள் என்று கூறியபடி இன்றைய பழமொழியாக, ஒவ்வொரு தடவையும் ஒருவனை மன்னிக்கும் போது அவனை பலவீனப்படுத்துகிறாய், உன்னை பலப்படுத்துகிறாய் என்ற பழமொழி என்றும் உங்களுடன் இணைய வருகிறது. உற்சாகமாய் இணைய வருகிறது, ஆர்வமாய் மகிழ்வாய் சந்தோஷமாய் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 237. அன்போடு அழைத்திருக்கிறேன். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. இது முடிந்ததும் உங்கள அந்த பழமொழியை ஞாபகங்களா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நிறைவையும் சொல்லி நிறைவுக்கு கொண்டு வருவோம். மணிக்கா, இப்ப நாங்க செய்ய போற இந்த பயிற்சி என்று வாணிமோகன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 70 பயிற்சி வாரங்களை நீங்க முடிச்சிருக்கிறீங்க. தர்ஜினி இணையாமல் 70 வாரங்களை முடித்திருக்கிறது. என்னுடன் சேர்த்து 237வது அங்கம் என்று. அப்படி பல வாரங்கள் தொடர்ற எங்களுடைய இளையோர் யோகா பலரை பக்குவப்படுத்தி இந்த பயிற்சி எனக்கு தேவைதான் என்று சொல்லி ஆர்வமா இணைச்சு கொள்ற பக்கங்கள் நிறையவே இருக்கு. ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒன்று இல்ல, ஒரு இடம் போகையில அங்க இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அந்த சின்ன சின்ன தூண்டுதல்கள் கிடைச்சிருக்காது. இங்க எங்களோட சேர்ந்து செய்கின்ற வாணிமோகன் அவர்களாகல இன்று கூட ஒருவேளை இருவர் இணைய காணையில இல்ல ஒரு மூடி வாருங்கள் என்று அழைத்தவுடன் வாணிமோகன் அவர்கள் அழைத்தவுடன் ஓடி வந்த விதம் மிக சிறப்பு. அப்படி அந்த சேர்ந்து இணைந்து செய்கிற இந்த பாமுக தளத்துல ஒவ்வொரு நாளும் எடுக்க போற இந்த சின்ன பயிற்சி உங்களுக்கானதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நீங்களா யார்கிட்ட சொல்லாட்டிலும் கூட எடுத்துக்கொண்டீங்கள் என்று சொன்னா அது ஒரு பெரிய பலம். எல்லோரும் நீங்க அதை மனசார அறிவீங்கன்றதை கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு நாங்க 11 ஆசனங்கள் பயிற்சிகள் செய்திருந்தாலும் எல்லா பயிற்சியும் செய்ய வேணும் என்றது இருக்கக்கூடாது. அது முடிஞ்ச அளவு செய்ய வேணும் தான், அல்ல என்னால முடிஞ்சதை தான் செய்ய போறேன். அது பிள்ளையோ சரியோன்றதுக்கு அப்பால எனக்கு முடிஞ்ச பயிற்சியை தான் நான் முயற்சி செய்ய போறேன்ன்றது இருக்கும். அதே நேரம் தொடர்ச்சியா இணைகிறவர்கள் அந்த நாங்க தலையில இருந்து கை இடுப்பு முழங்காலுக்குரிய பயிற்சி எப்பவும் அது தொடர் அங்க நிலையிலேயே இருக்க வேணும். நாங்க மாறி மாறி சொல்லி கொடுக்கும் போது குழப்பமா போயிடும். ஆனா வித்தியாசமா நீங்க செய்யலாம். அந்த பயிற்சி இந்த முறையில இருந்துச்சுன்னா அது சிறப்பா இருக்கும். எப்பவும் தொடர்ச்சியா இணைகிறவர்கள் அதை சொல்லிக் கொடுக்கிற விதமும் அதை தொடர்ந்து பார்க்கவும் அந்த ஈடுபடுறவர்களுக்கும் சுலபமா இருக்கும், இணைய வைக்க முடியும். இது கஷ்டமில்லாத ஒரு பயிற்சி தான் என்றதை அவர்களுக்கு நாங்க கொடுக்க முடியும். என்ன கையை சுத்திக்கணும், மூச்சு பயிற்சி ஏதோ செய்யணும், கண்ணுக்கு இதை நாடியில கைய வச்சு செய்யணும்ன்றதுக்கு பல பேர் இலகுவா இணைஞ்சு கொண்டிருக்கணும். நாங்க யோகாசனமா காட்டுக்குள்ள போய் செய்யணுமா, மர உடை தரிக்கணுமான்னு சொன்னா இங்க யாரும் வர போறது இல்லை. அப்படி செய்யாம வீட்டில நாங்க உறுதியா இருக்கிற உறைஞ்சு போய் இருக்கிறங்கிற மனநிலைய எங்களுடைய உடல் உறுப்புக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தியும் எல்லா இடங்களுக்கும் போக வைக்கிறதுக்கான இந்த பயிற்சி முறை தான் இது. ஆரம்ப நிலப்பயிற்சி என்றே வச்சுக்கொள்ளுங்க. அப்படித்தான் இருக்கும். அதற்காகவே நாங்க எங்களை தயார்படுத்தி கொள்ற நேரத்துல மனசார நினைச்சு எனக்கு இது தேவை என்று சொல்லி உணர்ந்து நீங்க செய்யற பொழுதெல்லாம் அது எமக்கானதே என்று கேட்டபடி மணிமோகன் அவர்களும் கீழே திரையில போய் முழுமையா தெரியணும் என்ற பக்கத்துக்கு வந்துட்டார். அதை வடிவா நினைவுல வச்சு சின்ன பயிற்சி செய்யுங்கோ, கொஞ்சமா செய்யுங்கோ, சின்ன சின்ன வயசுக்கு மாறுங்கோ, சின்ன அந்த சிரிப்பை மறந்துடாதீங்கோ, மூச்சில கவனம் செலுத்தி சின்ன பயிற்சிக்குள்ள போகலாம். இப்ப நிமிந்து மணிமோகன் சரி தெரிகிறது, சரியா இருக்கிறது. கண்களை மூடி நன்றி. இப்ப கீழே இருந்து சின்முத்திர விரும்பி பிடிக்கலாம் அல்லது பிடிக்காமல், அது உங்களோட விருப்பம். கண்களை மூடி பத்னி கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருங்கோ. நிமிர்ந்திருந்து சந்தோஷமா சிரிச்சு கொண்டு
இன்றைக்கு 2ஆம் தேதி 3ஆம் மாதம் மார்ச். மூத்தோர் மாண்பு போற்று மாதத்துல இணைஞ்சிருக்கிறோம். இது பாமுகம் டிவி. எல்லாவற்றையும் நினைத்து இந்த புதிய நாள் எனக்கான நாள், என்னுடைய உடல் உறுப்புக்கான நாள். தொடர்ந்து செய்யற இந்த பயிற்சி எனக்கு சுகமளிக்கும் என்ற நல்ல நம்பிக்கையோட உங்களுக்கு பிடித்த இறைவனை வணங்கி மூச்சோட கவனம் செலுத்தி நன்றி சொல்லி ஆரம்பித்துக் கொள்றோம். உங்களுடைய ஒவ்வொரு பக்கமா அது இருக்கும். அதை நீங்க உச்சரிக்க கூட தேவையில்லை. அதற்கான நேரமா இதை எடுத்துக்கொள்ளுமோ. இந்த நாளை எனக்கானதாக்கவும், நான் என்ன செய்ய வேணும், என்ன செய்யறேன் என்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே நான் செய்யறேன். என்னுடைய மூச்சு எனக்கு தெரிஞ்சு உள்மூச்சு வெளிமூச்சுல கவனம் செலுத்துறேன். சின்ன சின்ன பயிற்சியெல்லாம் ஈடுபடுறேன். என்னுடைய ரத்தோட்டங்கள் எல்லாம் சரியா சுத்திகரிக்கப்பட்டு சரியா நடக்குது. எல்லாம் மூளை முடக்கு போகாத இடமெல்லாம் போக முடியுது. பல பக்கமா நீங்க உங்களை தயார் செய்து கொள்ளுமோ. அதே நேரம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். உங்கள் இறைவனை கேட்டு பிடித்த இறைவனை மனதில் நிறுத்தியபடி அன்போட அதை செய்துட்டான். மணிகா இன்னைக்கு செய்யுங்க. நான் வேற சின்ன ஒரு சத்தம் வருது. நான் நன்றி. சரி, இப்ப நாங்க எப்பவும் போல எழும்பி அதே துள்ள உடம்பு ஆட்டுறது கை, அது உங்களுக்கு விருப்பமானபடி நீங்க செய்யலாம். அல்லது எது எப்படி எனக்கு செய்தா சரியா இருக்கும் என்றதை நீங்க சரியா வச்சுக்கொண்டு அந்த பயிற்சியில ஈடுபடும். ஆனா துள்ளியோடி கயிறடித்து எல்லாம் செய்ய வேணும். இன்றை தூர கொண்டு போய் வீடியோ வையுங்கோ, இணைஞ்சிருக்கலாம். நல்லா மூச்சோட சேர்ந்து வடிவா துள்ளி எழுமின மாதிரி நல்லா காலை மடிச்சு விடுங்க, உதறி விடுங்க, துள்ளி விடுங்க, கையாட்டுங்க. இளந்தான் கூட தெரிகிறது. ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களுக்கான நேரம். தூர நின்று இறுக்க உடுப்பு போடாம தூர நின்று தள்ளி இருந்தெலும்பி ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து காலை எல்லாம் மாட்டி மடிச்சு எல்லாம் செய்த பிறகு நாங்க என்ன செய்வோம்? தோப்பு கரணம். அந்த தோப்பு கரணத்துக்கும் நீங்க முடிஞ்ச அளவு தூர இருந்து எழுந்துற மாதிரி 10 எண்ணிக்கைக்கு உங்களால முடிஞ்ச எண்ணிக்கை நீங்க எடுக்கலாம். ஆயத்தம், ஆரம்பம், ஓட்டம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சிறப்பு. இந்த தோப்பு கரணமே எங்கள் உடலுக்கு மிக மிக சிறப்பானது, நல்லதுன்றது எல்லோருக்கும் தெரியும். இடுப்பிலகை தலைக்குரிய பயிற்சி. நல்லா மூச்செடுத்து விட்டு நிமிந்து நின்று கீழே மேல நல்ல வடிவம் அண்ணாந்து பார்த்து சிறப்பு. அதே மாதிரி வலது பக்கம் பார்க்கறது, இடது பக்கம் பார்க்கறது. வலது பக்கம் பார்க்க மூச்சை விட்டு கொண்டு இடது பக்கம் பார்க்கும்போது உள்ளுக்கு மூச்சை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து நிற்கணும். கழுத்து மட்டும் அசையும். பிறகு நாடிய நெஞ்சில முட்டி வலது பக்கமா ஒரு வட்டமா நல்ல வடிவா ஆறுதலா வலது பக்கமா ஒரு வட்டம். இப்ப அதே மாதிரி இடது பக்கம் நாடி நெஞ்சில முட்டுற மாதிரி நிமிந்து நின்று செய்யணும். சிரிச்சபடி நோகடிக்காம செய்யணும். இப்ப கைக்கு இறுக்கி வடிவா கைய பொத்தி பிடிச்சிருக்கிறோம், நிமிந்து நிக்கிறோம், காலை கொஞ்சம் வழி வைக்கிறோம். அப்படி ஒரு கையை இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ முன்னோக்கி 6 தடவை 8 எண்ணிக்கைக்கு முன்னோக்கி சுத்திவிடும் மெதுவா. இப்போ பின்னுக்கு
இப்போ மற்ற பக்கம் இந்த 2 நல்ல வடி சிரிச்சு கொண்டு செய்யலாம். இப்ப முன்னங்க சிறப்பு. இப்ப நாங்க கைக்கு செய்ய போறோம். முட்டிக்கு 2 கையை நல்லா முன்னுக்கு நீட்டிட்டு முஷ்டி பிடிச்சு கொண்டு பொத்தி பிடிச்சு கொண்டு வடிவா ஒரு உள்பக்கமாக சுத்திடும். அப்படியே வெளிப்பக்கமா அப்படியே மடியுமோ நீட்டுமோ மடியுமோ நீட்டு அப்படியே நீட்டின கைய தோல் மூட்டை கொண்டு வச்சு அப்படியே தோல் மூட்டை முன் பக்கமா அல்லது உங்களுக்கு பின்பக்கம் தான் வசதி முதலே என்றால் பின்பக்கமாக சுற்றி கொள்ளலாம். நீ நிக்கணும், சிரிச்சு கொண்டிக்கணும், சந்தோஷமா செய்யும். சரி, இப்ப இந்த 2 இடது கைய முன்னுக்கு நீட்டிக்கொண்டு வலது கையால அந்த விரல்களை உள்ளுக்கு நிமித்தி தரும். இப்படி அதுகள் நல்லா இப்போ வலது கை முன்னுக்கு நீட்டிட்டு விரல்களை நல்லா பின்னுக்கு அழுத்தி கொள்ளும். அப்படியே உதறிக்கொள்ளும் கைகளை நல்ல வடிவா உதறணும். மெதுவா மூச்சுல கவனம் செலுத்தணும். உதற வேணும். வடிவா இருக்க கையை கழுவி கொள்ளுமோ செம்பு எல்லாம் போட்டு சவக்காரம் எல்லாம் போட்டு கழுவிட்டு அப்படி 2 கையை நீண்டா தட்டுறோம். அடிக்கையை தட்டுறோம். அடிப்பக்கம் நிமிந்து நிக்கிறோம் செய்யறோம். பக்கவாட்டுக்கு தட்டுறோம். ஒவ்வொரு விரலா நீவி விடுறோம். அன்போட மறுபடியும் உதறி விடுறோம். அன்போட 4 அடி பிறக்கையில் அடிக்கிறோம். அப்படியே அந்த முழு கையுக்கு விடுவோம். தோல் மூட்டு வரையும் மெதுவா சின்னொரு தட்டு. மறுபடியும் உதறி விடுறோம். ததாசனம் மாதிரி பிடிச்சு நல்லா முன்னோக்கி பிதட்டி தள்ளி ஒரு 3 தடவை உள்ளுக்கு எடுத்துட்டு முன்னோக்கி நிமிந்து. நன்றி. இப்ப நாங்க கைக்கு செய்தாச்சு. இடுப்புக்குரிய பயிற்சி கொஞ்சம் காலை அகலமா வச்சு இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு இங்கால ஒரு வளைவு, இடது பக்கம் வலது பக்கம் ஒரு வளைவு, இடது நல்ல வடிவா சிரிச்சு கொண்டு நல்ல ஒரு வளைவா கொடுப்போம். பார்வைய எந்த பக்கம் வளையறீங்களோ அந்த பக்கம் கொண்டு போவோம். சாதாரண மூச்சு. உங்களுக்கு கொஞ்சம் வேகமா செய்ய முடியுமெண்டா வேகமா செய்து பாரு. இது செய்து செய்து எனக்கு பழகிட்டுது என்று சொன்னா நீங்க வேகத்தை அதிகரிச்சு கொள்ளுங்க. சரி, இது இந்த பயிற்சியா இருக்கும். சந்தோஷமா செய்யும். அதே மாதிரி இந்த கையை கொண்டு வந்து இடுப்புல வச்சுட்டு பெரிய வட்டம் போடுவோம். காலாகலமா வையுமோ நிமிந்து நில்லுவோம். நல்லா வளைஞ்சு நிமிந்து சரிஞ்சு குனிஞ்ச மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்றபடி கழிச்சு போடாம சாதாரண மூச்சோட செய்யற பயிற்சி தான் இது. வலது பக்கமான ஒரு பெரிய வட்டங்கள் போட்டோம். இப்ப இடது பக்கம் நல்ல வடிவா இடது பக்கம் மூச்சுல கவனம் செலுத்திருக்கணும். வாய் மூடி இருக்கணும். மூக்கு துவாரத்தால நிறைய மூச்சு எடுத்து உள்ளுக்கு வரும். இப்போ 8 முன்பக்கமா நிமிந்து நின்று ஆறுதலா சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இப்போ பின்பக்கம் மாறி வரும். நன்றி. இப்ப கொஞ்சம் காலை உள்ளுக்கு எடுத்துட்டு முழங்கைய கொண்டு வந்து முழங்கால வச்சு பார்வைய நேர வச்சு முழங்காலுக்குரிய பயிற்சி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சேர்த்து வச்சிருங்கோ. உணர்வு சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லாம் நல்ல அகலமாத்தான் வருகிறது. ஒரு கஷ்டம் இல்லை. ஒரு முறை சேர்த்து வச்சு செய்து பாருங்கோ. வட்டமா
இனி மற்ற பக்கம் நோகடிக்காம மெதுவா செய்துட்டு அப்படியே நடுவில் கொண்டு வந்து விட்டுட்டு ஆறுதலா மேல கொண்டு வந்து நிமித்தி விடாங்க. சரி, இப்ப பாதத்துக்கு நாங்க எப்படி செய்வோம்? ஆரம்பம் விரல்ல நிப்பம், குதியில விரல் குதி, விரல்ல நிக்கிறோம், குதி. எங்களுடைய முழு பாதத்தையும் முன் விரல்ல கொடுக்கிறோம், குதியிலையும் கொடுக்கிறோம். சரி, இப்ப நாங்க விரல்ல நடக்க போறோம். இந்த கைகளை சும்மா வச்சிருக்காம நல்லா உதர்னபடி உண்ணி எழும்பி நல்ல வடிவா நல்லா விரல்ல நடக்கலாம். ஓடுறாக்கள் ஓடலாம், நல்லா ஓட விரல் அப்படி இருந்தா விரல்ல ஓடிக்கொள்ளலாம். சரி, இப்ப குதிக்கு நல்ல வடிவா விரல் முன்னுக்கு தூக்கி வச்சுக்கொண்டு வடிவா அழகா கைய விரிச்சு மூடி குதியில மட்டும் எங்களுடைய பாதத்தை பிடிக்கும். இப்ப பக்கவாட்டு நல்ல வடிவா சரிவா பக்கவாட்டு கால்ல நடக்கலாம். கைகளை விரல்களை விரிச்சு மூடி செய்யலாம். சிறப்பு. இப்ப உள்ளுக்குள்ள சவட்டி நல்ல வடிவா அழுத்தி மூச்சிலையும் கவனம் செலுத்தி காலையை நல்லா அழுத்தி நோகடிக்காம உள்ளுக்கு சவட்டி. இப்ப நிறைவு செய்யறது மறுபடியும் விரல் குதி, விரல் குதி, நிமிர்ந்து சாதாரண மூச்சில செய்யும். ஒரு பாதம் கீழே இருக்கும், ஒரு பாதம் விரல்ல இருக்கும். இப்ப அந்த பாதம் கீழே மற்ற கால் விரல் மாறி மாறி வரும். 1 2 3 4 5 விளங்க ஒரு கால் முழுமையா நிலத்துல, ஒரு கால் குதியில, அந்த கால் முழுமையா நிலத்துல போகிக்க மற்ற கால் விரல் மாறி மாறி அந்த ஓட்டம் வரும். சரி, சிறப்பு, நன்றி. இப்ப விளவும் எங்களுடைய தொடர்ச்சியான இந்த பயிற்சியா இருக்கிறது. இன்றைக்கு நாங்க செய்ய போற இந்த பயிற்சி செய்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், சொல்ல முடியும் என்று சொன்னா செய்து பாருங்க. ஒரு கையை சேர்க்கிறோம், மேல அடிக்கிறோம், கையை சேர்க்கிறோம், கீழே துள்ளுறோம், மேல கொண்டு வரோம், துள்ளுறோம், கீழே கொண்டு வரோம், துள்ளுறோம், கீழே. இதுதான் அந்த விரும்பி சந்தோஷமா செய்து பாருங்க. ஒரு துள்ளுவோம், கையை காலையும் சேர்த்திட்டு கையை மேல செய்யணும். ஒருக்கா துள்ளி காலை விரிக்கலாம், பேருந்து துள்ளி கையையும் காலையும் கிட. இப்ப சேர்ந்து செய்யும் போது இப்படி செய்ய முடியும் வேண்டாம், முடிஞ்ச அளவு பயிற்சி எடுக்க பார்க்கலாம். முதல்ல காலை அகலமா வைக்கிறோம், காலை சேர்க்கிறோம், மேல கையை சேர்க்கிறோம், திருப்ப காலையும் கையையும் விரிக்கிறோம், பிறகு காலையும் கையும் கீழே சேர்க்கிறோம். ரெடி, நொறுக்கா செய்ய போறோம். காலை விரிக்கிறோம், கையையும் விரிச்சிட்டோம். இப்ப கையை மேல கொண்டே சேர்க்கும் போது காலையும் சேர்க்கிறோம். அவ்வளவு, காலை விரிக்கிறோம், கையை கீழே வைக்க காலை உள்ளுக்கெடுத்து சேர்த்து மறுபடியும் காலை விரிச்சு போட்டு கையை உயர்த்தி போட்டு மேல கொண்டே கையை சேர்க்க காலையும் சேர்க்கிறோம். இப்படித்தான். சரி, பத்னி என்ற பயிற்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். 1 2 3 4 நல்லா உண்ணி 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 நிறைவாக 1 நிமிர்ந்து 2 3 4 5 6 7 8. சிறப்பு. கிட்டு 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 கிட்ட எல்லாரும் ஓடி விடுவோம். கிட்டு 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 ஓடி விடுவோம். மார்பகத்துக்கு பக்கத்துல கை இறக்கி பொத்தி பிடிச்சிடுவோம். நல்லா மூச்சு எடுத்து விடுவோம். கெட்டிக்க சிறப்பான. சரி, இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் கோணாசனம். எல்லாரும் தயார் நிலைக்கு வாங்குவோம். நிமிர்ந்து நில்லுவோ. கோணாசனம் எல்லாருக்கும் தெரியும். காலை வடிவா சேர்த்து வையுங்கோ, நேர பாருங்கோ,
பக்கவாட்டுக்கு முதல்ல கையை வச்சுட்டு ஆறுதெல்லாம் மேல கையை கொண்டு போய் ஒன்றோடு ஒன்று சேர்த்து காதோரம் கையை இழுத்து பிடிக்கும். சரி, இப்போ இடது பக்கம் அல்லது வலது பக்கம் உங்களுக்கு எது வசதியோ அது. நான் இப்ப முதல்ல இடது பக்கம் வளைகிறேன். அப்படி மூச்சை விட்டபடி வளைஞ்சிட்டு சாதாரண மூச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு எடுத்துக்கொண்டு நேரம் வந்துட்டு கைகளை மிக சிறப்பு. இது ஒரு பக்கம் செய்யலாம். மற்ற பக்கம் செய்யறது நாங்க மாற்றாசனம். மறுபடியும் மற்ற பக்கம் வலது பக்கம் சரியப்புறம் நிமிந்து நிற்கிறோம். கைகள் அப்படியே மேல கொண்டு ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். காதோரம் இழுத்து பிடிக்கிறோம். வலது பக்கம் மூச்சை விட்டபடி சரீரம் பக்கமா வளைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிந்து கொண்டு மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு மேல வந்துட்டு கைகளை ஆறுதலா கீழே. இது கோணாசனம். வீரபத்ராசனத்துல முதல் நிலை நாளைக்கு புதுமையான புது ஆசனம், 2வது நிலை நாளைக்கு சொல்லித்தாரு தருகிறேன் என்ற முதலாவது நிலை எப்படி வரும்? கால்கள் அகலமா வச்சிருக்கிறோம். 2 காலும் நேரே இருக்கு. நிமிந்து நிக்கிறோம். கைய வடிவா பக்கவாட்டுக்கு நீட்டுறோம். இப்ப இந்த வலது கையையும் வலது காலையும் நேர இங்க பாக்குறோம். பார்வையும் அங்க கொண்டு போகும். அப்படியே முழங்காலம் அடிச்சு அப்படியே சரி. இவ்வளவு பார்வை அங்க நேர இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 நிமிந்து நேர வாரம். அந்த கால் பாதத்தையும் கையையும் முகத்தையும் அதாவது பார்வையை நேரங்க திருப்புறம் துள்ளி நிறைவு செய்யும். இது வீரபத்ராசனத்துல ஒரு பக்கம் வலது பக்கம் செய்யணும். இடது பக்கம் செய்ய போறோம். ஒரு சின்ன குள்ளல், கால் பாதத்தை அந்த கையில பக்கத்துக்கு திருப்புறம். அப்படியே பார்வையும் அங்க திருப்புறம். அப்படியே முழங்காலம் வளைச்சு கொண்டு போய் பாரு. கொஞ்சம் சரிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நேர நிமிந்து வாரம். அந்த திருப்பின பாதத்தை நேர நிமித்திரம். மறுபடியும் துள்ளி நிறைய செய்ய. என்ன ஆசனம் செய்து நாங்க பத்மியண்டியது? வீரபத்ர ஆசனம். பத்மியண்டி அவ்வளவு வரியவர்களாக மாறிவிட்டார். சிறப்பு. பத்மியண்டி நாளைக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க. இது இன்று முதலாவது நிலை செய்து நாங்க நாளைக்கு 2வது நிலை சொல்லித்தரோம். இன்று வீரபத்ராசனம் செய்யலாம். இப்ப நாங்க ஏகபாதாசனம், ஒற்றைக்கால் நிலை. நான் உங்களுக்கு சொல்லியதுன்னா ஒரு உதவியோட செய்யுங்க. ஏகபாதாசனம். அது ஒரு கால உள்ளுக்கு வச்சு அது உங்களுக்கு இவ்வளவு வேறும்னா இவ்வளவு இப்படி அல்ல இப்படி அல்ல இப்படி பக்கத்துல நிலத்துல கூட வச்சு கொண்டு செய்யலாம். அதுவும் வசதிப்படி எல்லாம் பிடிச்சு கொண்டு சிவரோட சாஞ்சு. இப்ப ரெடி. ஏகபாதாசனம். கால் எப்பவும் உள்ளுக்குள்ளாடி இருக்கும். நிமிந்து கைகளை மேல ஒன்றோடு ஒன்று சேர்த்து காதோரம் இழுத்து பிடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிந்து அப்படியே கைகளை கீழே கொண்டு வந்து விட்ட பின்பு காலை கீழே விட வேண்டாம். சரி, ஏகபாத ஆசனத்துக்கு எப்பவும் கால் உள்ளுக்கு வைக்கிறது, மராசனத்துக்கு முன்னுக்கு. அது உங்களுக்கு தெரியும். இப்ப மற்ற பக்கம் முதல் வலது கால் வச்சு செய்தாக்கள் இடது கால் செய்தாக்கள் வலது. நிமிந்து நிக்கிறோம். காலை வடிவா உள்ளுக்குள்ள வைக்க முடியல வச்சு கையை சேர்த்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து காதோரம் இழுத்து பிடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கையை விட்டு கீழே காலை இறக்க வேணும். இது செய்த ஆசனம் என்ன ஆசனம் ஜெயந்தி? வீரபத்ராசனம்.
ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். சரி. இப்ப மர ஆசனத்தையும் செய்வோம். அதுக்குரிய வித்தியாசம். ஏகபாதாசனத்துக்கு நாங்க காலை இங்க வச்சிருந்தாங்க. இப்ப காலை முன்னுக்கு வைக்க, முன்னுக்கு மடிச்சு வச்சுட்டு கைகளை மேல அதே நில 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கீழே விடுவோம். பேருந்து காலை கீழே. சரி, 10 கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி நின்று செய்யணும். சரி, இப்ப மற்ற கால் முன்னுக்கு வளைச்சு வைக்க போறோம். முன்னுக்கா வளைக்கிறோம். முன்னுக்கு மடிச்சு வச்சுட்டு நிமிர்ந்து நின்று கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. வாழ்த்துக்கள். காலை கீழே. வாழ்த்துக்கள் வாடிக்கவங்களுக்கும். அந்த கையபராசனம் இல்லைங்க, நாங்க மரம் போல பிடிச்சிருப்போம். ஒவ்வொரு நிலைகள் தானே. இது ஏகபாதாசனத்தை நாங்க முன்னுக்கு காலை வச்சு செய்யறாங்க. மராசனம் நீங்க செய்ததுதான் சரி. சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப நாங்க இன்னொரு பயிற்சி ஒன்றுக்கு செய்யலாம். அது என்ன பயிற்சின்னா பிறை ஆசனம். அது நிறைய பின்வளைவுன்றது எங்களுக்கு குறைவு கிடைக்கிறது. முடிஞ்ச அளவு கவனமா செய்யணும். நிமிந்து நிக்கிறோம். கொஞ்சம் கால இடைவெளி வைக்கிறோம். மெதுவாக வலது கைய பின்னுக்கு விசுக்கி கொண்டு போயிட்டு சின்ன இவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 அப்படியே முன்னுக்கு கைய கொண்டு வர நிமிந்தபடி. இப்ப இன்னொரு தரம் செய்ய போறோம். சாதாரண ஒரு சின்ன வளைவு போதும். எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போதும். ஆக கஷ்டப்படுத்தாம தலை நல்லா தொங்க விட வேணும். ரெடி? இன்னொரு முறை நல்லா விசுக்கி பின்னுக்கு கையை கொண்டு போயிட்டு நல்ல வடிவா முடிஞ்ச அளவு 1 2 3 4 5 6 7 8 அப்படி நிமிர்ந்த நேரம் வந்துட்டு போன வழியே திரும்பி நிறைவேற்ற கொண்டு வர வேண்டாம். இது பிறை ஆசனம். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த ஆசனத்துக்கும் இந்த பயிற்சிகளுக்கும் நன்றி கூறி இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு வரலாம். அதுக்கு நிமிர்ந்து பயிற்சிக்கு வஜ்ராசனத்துல இருக்கலாம். நிலத்துல இருந்தா கூட அல்ல சுகாசனம் அல்லது மேசையில இருந்தா கைகளை வடிவா முகத்தை தாங்கி கொள்ளுங்க. கண்களை மூடி நாங்க கண்ணை திறந்து செய்யற அந்த பயிற்சியில செய்ய தொடங்கலாம். நீங்க சென்முத்திர விரும்ப பிடிக்கலாம். வஜ்ராசனத்துல இருக்கிறார்கள் நிமிந்து இருக்க வேணும் அல்லது நேர இருக்கக்கூடாது. இப்படி இருக்க கஷ்டம் இருந்தா அது சரி பக்கவாட்டுக்கு மாறி கண்களை மூடி சாதாரண மூச்சுல இருக்கணும். உள்ளந்தண்டை வளையாம பார்க்கணும். கழுத்து வளையாம பார்த்துட்டு கண்களை வடிவா மூடி மேல கீழே எல்லாம் பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து அதெல்லாம் மூடினபடி வலது பக்கம் ஒரு சுற்று ஒரு 3-4 தடவை, இடது பக்கம் ஒரு சுற்று 4-5 தடவை செய்துட்டு வேகமான பார்வை மேலேயும் கீழே எல்லாம் பார்த்து இது நல்ல வடிவா உருட்டி முழிச்சென்ன மாதிரி எல்லாம் செய்து நோகடிக்காம மெதுவா செய்த பின்பு அதையே கண்ணை திறந்து நல்ல வடிவா மேல பாக்குறோம். பிறகு அப்படியே கீழே பாக்குறோம். மேல பாக்குறோம், கீழே மேல கீழே. அதே மாதிரி மேல பாக்குறாங்க 3 வினாடிகள் அங்க தாமதமா நின்றுட்டு பிறகு கீழே பாக்குறோம். அதே மாதிரி கீழையும் வந்து 3 வினாடிகள் நின்றுட்டு பிறகு மேல 3 வினாடிகள் நின்று. அதே மாதிரி அக்கம் பக்கம் பலம் இடம். இது வேகமான பார்வையா இருக்கும். வலது பக்கம் பார்த்து ஒரு 2-3 வினாடிகள் நின்றுட்டு இடது பக்கம் பார்க்கலாம். அங்கேயும் ஒரு 3 வினாடிகள் நின்றுட்டு வலது பக்கம் பார்க்கலாம். அப்படியே வலப்பக்கமாக மெதுவா வட்டமா சுற்றி விடலாம். அப்படியே நீ மற்ற பக்கம் இடப்பக்கமா சுற்றி விடலாம். மெதுவா கண்ணை திறந்து மூடி விட்டுட்டு வலது கை பெருவிரலை எடுத்து அப்படியே முன்னுக்கு நீட்டி
அப்படியே விரல் போற பக்கம் நாங்கள் அப்படியே விழிகளை மட்டும் ஒரு 3 தொடக்கம் 4 தடவை அது மாதிரி செய்யலாம். மெதுவா அதே மாதிரி இடது கை பெருவிரல் முன்னுக்கு நீட்டி இடது பக்கம் இந்த விரல் நுனியில உங்களோட கவனம் இருக்க வேணும். மெதுவா அதை நீங்க செய்துடலாம். அதே மாதிரி வலது கை பெருவிரலை மீளமா நீட்டி மூக்குக்கு கிட்ட எடுத்து தூர கிட்ட தூர கிட்ட தூர நல்லா மேல பிறகு கீழே மேல கீழே. கண்ணை ஒருக்கா மெதுவா மூடிட்டு மெதுவா திறந்து அவ்வளவு நம்மளோட கண்ணுக்குரிய பயிற்சியா இருக்கு. சிறப்பு. இப்ப மூச்சு பயிற்சி பிராணாயாமம். அது நாங்க செய்ய போறோம். நிமிர்ந்து இருக்கிறோம். கழுத்தை மடிக்க கூடாது. முள்ளந்தண்டை நேரா வச்சுட்டு கைகளை மடியில வச்சுக்கொண்டு முதல்ல சாதாரண மூச்சுல இருப்போம். நல்லா நிறைய மூச்சு ஒடுக்கிடுவோம். வாயால வெளியில விடுவோம். வேற மூச்சு விடுவோம். அப்பாடா. சரி, இப்ப நாசிகா முத்திரையை பயன்படுத்தி இடது மூக்கில் இருக்கிற சுவாசம் முழுக்க வெளியேற்றலாம். உள்ளுக்கு எடுக்காம வெளியேற்றலாம். அதுக்கு டெம்போ பேப்பர் நீங்க பக்கத்துல கையில வச்சிருக்கோம். டிஷ்யூ பேப்பர் உள்ளுக்கு எடுக்காம தனியா மூக்கு துவாரத்தை வெளியில வருவோம். வெளியில தள்ளுவோம். டிஷ்யூ பேப்பர் வச்சிருவோம். நிமிர்ந்திருக்கிறோம். தனியா இடது பக்கம் மூக்குல இருக்கிற துவாரத்தால காற்றை வெளியில தள்ளுறோம். ஒண்ணு இழுக்கையில வயிற்றுக்குள்ள இருக்கிற காற்று முழுக்க வெளியில தள்ளலாம். அதே போல வலது மூக்க இடது மூக்க பத்தி கொண்டு வலது மூக்குக்கு இருக்கிற காற்று முழுக்க வெளியில தள்ளலாம். அது மாதிரி இருக்கும். டிஷ்யூ வச்சிருக்கோம். அதை வடிவா துடைச்சிட்டு தண்ணியோ அல்லது சளியோட அதை நாங்க செய்ய போறோம். சரி, இப்ப அப்படி செய்த நாங்க பஸ்திரிக்கா முத்திரை பயன்படுத்தி இப்படி கையை இறக்கி பொத்தி வெளியில தள்ளுறோம். அது எங்கள்ட வசதிக்கு ஏற்றபடி இல்லை. உங்களோட அங்க போய் 2-3 நிமிடம் வினாடிகள் தாமதிச்சுட்டு வேகமாயி நீங்க கீழே தள்ளலாம். 2 மூக்கிலையும் வெளியில தள்ளவும். மேல போய்க்கு நிறைய காற்று உள்ளுக்கு எடுக்கும். ரெடி? இது கூட செய்ய வடிவா மூக்க நீங்க துடைச்சி தண்ணியோட ஒதுக்கம் இல்லாதபடி சீறி அதை வச்சு கொண்டு செய்யும் போது அதை வடிவா செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதை ஒரு 3-4 தடவை செய்துட்டா இனி நாடி சுத்தி பிராணாயாமம். நாசிகா முத்திரை, இந்த விரல முத்திரை என்று சொல்றது. இத பெருவிரலையும் மோதிர விரலையும் பிடித்து செய்யறது. மற்ற கைய சின்முத்திரை பிடிக்கலாம் அல்லது மடியில கையை வச்சுக்கொண்டு அழகா இடது பக்க மூக்கு துவாரத்தால காற்றை எடுத்து வலது பக்கத்தால வெளியில வரணும். பிறகு வலது பக்கத்தால எடுக்கும்போது பிறகு அடைத்தபடி இடது பக்கத்துக்கு மாற்றி செய்யறது ஒரு சுற்று. அப்ப நிமிர்ந்திருந்து கழுத்தை மடிக்காம சந்தோஷமா செய்து பாருங்க. இத சொல்றது நாடி சுத்தி பிராணாயாமம். இதுல வலது பக்க மூக்கு துவாரம் இடது பக்க மூக்கு துவாரத்தை நாங்க துவாரங்கள் என்றுதான் சொல்லுவோம். பிராணாயாமம் மூச்சு பயிற்சியில வலது பக்கம் சூரிய நாடி இடது பக்கம் சந்திர நாடி என்று சொல்லுவேன்.
அப்ப நாங்க சந்திர நாடியால குளிர்ச்சியான காத்தும் சூரிய நாடியால வெப்பமான காத்தும் தான் போய் வருது என்ற உடலுக்கு அது சமன் செய்யறதுக்கு தான் இந்த நாடி சுத்தி பயிற்சியை செய்யறது. அந்த காலத்துல இருந்து நாடி சுத்தி பயிற்சி மூச்சு பயிற்சியில எங்களுடைய பிராண வாயு எங்களுடைய உயிர் சக்தியை எடுத்துக்கொள்கிறோம். அதை நாங்க எவ்வளவு விரும்பி ஏற்று மனசார செய்யணுமோ, மனதார விரும்பி அதை எங்களுக்கு எடுத்து செய்யணுமோ அவ்வளவு நல்லா. இப்ப சொல்லுமோ வலது பக்கம் மூக்குத்துவாரம் என்னது? சூரிய நாடி. சூரிய நாடி. இடது பக்க நாசித்துவாரம் சந்திர நாடி. சந்திர நாடி. சந்திர நாடி துவாரத்தால என்ன காற்று போய் வருது? வெண்மையான காற்று, குளிர்ச்சியான காற்று. வலது நாசியால சூரிய நாடியால வெப்பமான காற்று. அதை கூட நீங்க பாத்துக்கலாம். போக 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 சின்ன சின்ன இந்த நுணுக்கங்களையும் நாங்க கற்றுக்கொண்டு நிறைய கொண்டு வரலாம், அந்த பலனையும் அனுபவிக்கலாம். மிக்க நன்றி. இப்ப ஓடி வாங்கோ, எங்களுடைய உடல் உறுப்போட பேசுற நேரம். நிமிந்திருந்து ஒரு நிமிஷம் தர்ஷினி. இப்படி இந்த கதிரையில இருந்து கொண்டு இப்படி குனிஞ்சு 2 கையையும் நிலத்துல தோடுறது ஒரு பயிற்சியா? எல்லாமே ஒரு பயிற்சி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு நிமிர முடியுதுன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயிற்சி தான். நான் செய்யறேன்னா அதுதான் கேட்டேன். என்ன பயிற்சி? நீங்க நிமிர்ந்து போட்டு எழும்பும் போது கழிக்காமல் மூச்சு பிடிப்பு சொல்றாரு, அது மாதிரி வராம நோகடிக்காம செய்தீங்கன்னாலே சரி. தலைய கீழே விட்டு கை 2ஐயும் நிலத்துல வச்சுட்டு நீங்க அப்படியே எழும்ப வேண்டியது. எந்த பயிற்சியும் உங்களுக்கு நோகடிக்காத வரையில அது ஒரு சிறப்பான பயிற்சி தான். நீங்க சின்ன சின்ன கொஞ்சம் ஒரே தரத்துல கொண்டு போய் உள்ளங்கை முழுமையா கொண்டு போய் நிலத்துல வைக்கணும்னு ஆசைப்படாம மெதுவா விரல்களை தொட்டு அப்ப பயிற்சிகளை கொண்டு வாங்க. வேகமா செய்து கொண்டு வர பயிற்சியை தொடர்ச்சியா கொண்டு வரும்போது இலகுவா இருக்கு. நன்றி. இப்போ நாங்க அரை பத்மாசனம் என்று சொல்வோமே. நான் ஒரு கால நிலத்துல வாணிமோகன் அவர்கள் இருப்பாரு நினைக்கிறேன், தெரியுது இல்ல ரத்மானிக்கா, நீங்க உன மேல் பகுதி தான் தெரியுது. நிலத்துல என்ன செய்யறீங்க? தலைப்பகுதி மட்டும்தான் நிலத்துல இருக்கிற பகுதியை கொண்டு வாங்க. அரை பத்மாசனம் போடுங்க. வாணிக்கா, அரை பத்மாசனம் என்பது அடி வயிற்று பகுதியில எங்களுடைய குதிக்கால் அழுத்தப்பட வேண்டும், தள்ளப்பட்டு அது அழுத்தப்பட வேண்டும். அதையும் நிமிர்ந்து இருக்க வேணும். இதை நாங்க அரை பத்மாசனம் என்று சொல்லுவோம். வாணிமோகனர்கள் கூட ஒரு காலம் மேல போடுவோம். மணிக்கா அரை பத்மாசனம் அவ்வளவுதான். சிறப்பு. நிமிந்திருமோ, சின்முத்திர பிடிச்சு கண்களை மூடி உள்ளந்தண்டை வளைக்காம கழுத்தை வளைக்காம எங்களோட உடல் உறுப்போட பேசுற நேரம் இது. எனக்கான நேரம். சாந்தியாசனம் என்று சொல்லுவோம். நாங்க சாந்தியாசனத்தை இதுல இருந்து கொண்டு இதுல இருக்கிறபடியால செய்கிறோம். ஆனா உண்மைக்கும் செய்ய வேணும். சவாசனம் என்றுதான் சொல்றது. இத நிமிர்ந்து படுத்த நிலை, உள்ளங்கைய கூட மேல் நோக்கி விரிச்சிட்டு செய்கிற நிலை தான் இந்த சாந்தியாசனம். அப்படி இருந்து கொண்டு உடல் உறுப்போட பேசுற நேரம் என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமாயும் நோவலி ஒன்றும் இல்லாம இருக்குது. என்னுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் உற்சாகமாம், என்னுடைய ரத்தோட்டங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாயும் சரியான விதத்திலையும் எல்லாம் நடைபெறும். எந்த இடத்தையும் தடங்களோ வலியோ ஒன்றும் இல்லை. நான் நல்ல கெட்டிக்காரன். நாங்களே மனசார எங்களை வாழ்த்தி எங்களுடைய உடல் உறுப்புகளை நீவி கொடுத்து ஒவ்வொரு அங்கங்களாக நினைச்சு கொண்ட நேரம். குதிக்கால இருந்து ஆரம்பிச்சு குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், முழங்காலுக்கு பின்பகுதி, அப்படி பின்பக்கமான தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு, எங்களுடைய முள்ளந்தண்டு முதுகில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளை நினைச்சு கழுத்து பகுதி, தோள்பட்டை, முழுமையான கை, முழங்கை, எங்களுடைய விரல்கள், நகங்கள், உள்ளங்கைகள், அதுல உள்ள அத்தனை ரேகைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மூட்டுகளையும் நினைச்சு அப்படியே புஜங்களுக்கு மீண்டும் வந்து கழுத்து பகுதி, முழுமையான தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளையும் நினைத்தபடி ஒவ்வொரு தலைமுடியின் மேற்கால்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நெற்றி, உச்சி, கண்கள், புருவங்கள், வெளிகள், மூக்குத்துவாரங்கள், கன்னங்கள், நாடி, எங்களுடைய உதடுகள், எங்களுடைய உள்நாக்கு, நாக்கு, பற்கள் ஒவ்வொன்றாய் எல்லாம் நினைத்து முன்பக்கமான எங்களுடைய கழுத்து பகுதி, எல்லா சுரப்பிகள் தொட்டு உள்ளுறுப்புகள் அத்தனையும் நினைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாய் மனசார நினைத்து அடி வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால் பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள முன்பகுதி,
கணுக்கால் முன்பக்கமாக எங்களுடைய முழுமையான பாதம் ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து எந்த இடத்திலையும் நோவு வலி ஒன்றும் இல்லை. அப்படியே அது ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா இருந்தா கூட அதை என்ன விட்டு போயிடணும் என்று சொல்லி பெருவிரலால ஆட்டி அதை வெளியே திரட்டி விட்டுற வேணும். தேகமே தேற்று மீண்டுமாய் காமகாதிவருக்கு நன்றி கூறி இந்த இந்த தருணத்திலே நான் அதை மிக மனதார குறிப்பாக மிக்க நன்றி எதற்கும் என்று 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று எடுத்து உரசி கண்களுக்கு மேலொட்டி 2வது தடவையாக ஒற்றி நிறைவாக கண்களுக்கு மேல உள்ளங்கையை கொண்டு வந்து வச்சு அந்த உள்ளங்கையை முகத்துக்கு கீழே இழுக்கும் போது விரல்கள் வெறும் விரல்களுக்கு மேல கண்களுடைய விழிகளை திறந்து இடைவெளிகளால் அந்த விரல்களுக்கு இடையே நீக்குகளால் பார்வை எடுத்து நிறைவு செய்து 2 கையிலைகளையும் விரித்து ஒன்றோடு சேர்த்து ஒடிவன் இணைந்திருந்த பாம்புறவு சொந்தங்களுக்கும் மணிமகன் அவர்களுக்கும் பாமுக தளத்திற்கும் அன்பான நன்றியோட ஆர்வமா இணைந்து செய்கிற உங்களுடைய பணிக்கு உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய பயிற்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் 70வது காலத்தை நிறைவு செய்திருக்கிறீங்க. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு வீரபத்ராசனத்தின் 2வது நிலை வெளியே படிக்க போகிறோம். எல்லாரும் தயாரா ஓடி வாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். சிறப்பான பயிற்சி. நன்றி 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 வணக்கம். சிறப்பான வாழ்த்து. நன்றி வணக்கம் தர்ஷினி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் தர்ஷினி. நன்றி நன்றி நன்றி. நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஒரு விடயம் சொல்ல வேண்டும். நேற்று நாங்கள் எங்களுடைய மகளுக்கு பர்த்டே 1ஆம் தேதி 20 வயசு. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்திருந்தோம். ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. எங்களோட ஃபேமிலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டிவிட்டி செய்வோம் அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த யோகா பயிற்சி இல்லை. அப்ப என்னிடம் வந்தபோது நான் இந்த யோகா பயிற்சியை செய்த போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பயிற்சியையும் செய்து ஆசனங்களும் 1-2 செய்து காட்டும் போது என்னென்ன செய்தீங்க? என்னென்ன பயிற்சி செய்தீங்க? மௌனாசனம் செய்து காட்டினேன், பிறையாசனம் செய்து காட்டினேன், விருச்சிகாசனம் செய்து காட்டினேன், அப்படி இந்த மற்றது தேவியாசனம் செய்து காட்டினேன். நான் செய்யும்போது என் பிள்ளைகள் உட்பட எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க செய்யறீங்களா இது அப்படின்னு. நான் யோகாசனம் ஒரு நாள் செய்யறேன்னு சொல்ல, ஒரு நாள் செய்யறீங்களா? நான் திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் பிறகு சனி ஞாயிறு வீட்டுல, ஞாயிற்றுக்கிழமை சில நேரங்களில் செய்வேன், இந்த சனியில வீட்டிலே செய்வேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வயசுல இவ்வளவு உடம்பெல்லாம் வளர்ச்சி கழிச்சு செய்யறீங்க, இந்த நோவெல்லாம் போகும். அப்போ ஒரு மிஸ்ஸி வந்திருந்தாரு, ஒரு மிஸ்டர் வந்திருந்தாரு. அவர் வந்து என்ன அப்படியே தழுதி நல்லா தொடர்ந்து செஞ்ச உடல் வழியெல்லாம் மாறிடும் போகும் சொல்லி உற்சாகப்படுத்தி விட்டாரு. அப்ப எங்களுக்கு ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்து அனுப்பி இருக்கலாம். எங்களுக்கு பார்வையிட்டிருப்போம். படம் ஒன்று எடுத்து அனுப்பி இருக்கலாம் நீங்கள். அதுதான் அது தெரியல. அடுத்த முறை ஒரு ஆசனத்தை சொல்லிக் கொடுங்க. இது இலகுவான ஆசனம், தலாசனம் பாருங்க, சிலரோட சேர்ந்து நின்று இப்படி ஒருக்கா செய்துட்டு விடுங்க. அது சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் செய்யலாம். மகன் வந்து அவரை செய்த கையை இப்படி செய்தா, இப்படி வச்சுக்கொண்டு இப்படி செய்தா நல்லா இருக்கும். நான் டக்கண்டு போய் இருந்து செய்தா அதெல்லாம் துவாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லை, இந்த பாரு இப்படி செய்யணும். இது எப்பறம் சொல்ல இப்படி இப்படி சொல்லி சொல்லி அவர் துறவு எல்லோரும் சேர்த்து வாங்கினார்கள். அப்படி செய்து வாங்குவோம் செய்து வாங்குவோம். நன்றாக சந்தோஷமா இருந்திருக்குமே. நிறைய ஆமா, மிகவும் சந்தோஷமாக பிள்ளைகளும் சந்தோஷப்பட்டார்கள். அம்மா அப்படி 3 பிள்ளைகளும் சந்தோஷப்பட்டார்கள். அம்மா அப்படி இந்த வயசுல எப்படி செய்கிறீங்களே என்னன்னு சொல்லி. வாணிமோகன் அவர்கள் இந்த நேரலைக்கு வரவில்லை. யாருக்காவது இந்த ஆசனம் தெரிஞ்சா பேர் கூறலாம். எங்களுக்கு வருகிறது இல்ல, கீழே இருந்து செய்ய முடியாது. நான் காலத்துக்கு துடையில வச்சு படுத்திருந்து செய்யறேன் இந்த ஆசனம். அப்படியா? காலை இப்படி இப்படி வைக்கிற மாதிரி. இது வந்து 2 முழங்காலும் இருக்குது, மற்ற காலிங்கால இந்த இது இப்படி கையை பிடிக்கலாம். ஆனா இது முழுநிலை இப்படி கை மேல வரும். இந்த ஆசனம் தெரியல. சரி, வாணிமோகன் அவர்களை தெரியும் கேட்கலாம். ஆனா இதை செய்திருக்கு. இது இலகு வந்து சொல்ல முடியாது. இப்போ காலை இப்படி கொண்டு வந்து இந்த காலை இங்கால எடுத்து போட்டுட்டு இந்த காலை இங்க வச்சு நடுவில் இருக்கணும். இங்க தெத்தி கொண்டு இருக்க கூடாது, நடுவே இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த முழங்காலும் ஒன்றுக்கு மேல ஒன்று இருக்கிற மாதிரி. இப்படிதான் மகாத்மா காந்தி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மகாத்மா பார்த்தேன் அந்த படம். அதிகமா மற்ற அந்த 2 காலையும் பின்னால மடிச்சு கொண்டு அந்த முழங்கால மடிச்சு அந்த பின்னக்கு இருப்பினம்
பேர் சில பேர் அந்த தொடர்ச்சியாய ஒரே பக்கமாயிடு அப்படி எல்லாம் இருக்கணும். அந்த காலத்துல அம்மா மாதிரி பெத்தாச்சி மாதிரி இப்படித்தானே இருந்தாங்க, இப்படித்தான் இருப்பாங்க. அதான் அத இப்ப நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் ஆசனமா நாங்க தெரிந்து கொண்டு செய்யறோம், அவ தெரியாமல் எல்லாம் இப்படியே செய்து கொண்டு வருகிறோம். எல்லாமே ஆசன நிலைகள் தான். அடி அடிக்கிறதுல இருந்து விழுந்து வணங்குறதுல இருந்து எல்லாமே அது ஆசன நிலைகள். அதனால அந்த பெயர்கள்ல நாங்க குழப்பம் அடையாம செய்யறது சிறப்பு, அந்த நிலைகளை செய்யறது சிறப்பு. சிறப்பு சிறப்பு, சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு. நன்றி. இந்த மூக்கால அந்த வலது மூக்கு சூரிய இதென்று என்னன்னு சொன்னீங்க? சூரிய நாடி, சந்திரன், சூரிய நாடி சந்திரன். அந்த பின்னுக்கு வர்றது என்ன? சூரிய நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி. நாடியா? நாடி நாடியா சரி. இப்ப அந்த படுக்கைக்கு வந்து சூரிய நாடி மேல் பக்கமா இருக்கணுமா, இடது கை கீழே பக்கமா இருக்கணுமா? இல்ல இப்படி எப்ப அந்த இடது பக்கமா படுக்கிறதா நல்லதுண்டு. அப்ப அந்த சூரிய நாடி மேலால போகும் என்று சொல்லி சூடான பக்கமா அப்படி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அங்க இருக்குது. அதை நாங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு ஏற்றபடி எங்களாலையும் செய்ய முடிகிறபடி அதை செய்யறது ஒரு தப்பும் இல்லை. ஆனா தெரிஞ்சு கொள்ளலாம் சின்ன சின்ன இந்த பேர்களை. நன்றி மணிமோகன் அவர்கள் வந்துட்டு. மணிமோகன் அவர்களே இது என்ன ஆசனம் என்று கேட்டிருந்தேன். இது என்ன ஆசனம் உங்களுக்கு தெரியும்? தர்ஜினிக்கு பிடிச்ச ஆசனம் பரமானந்தமா இல்ல ரெண்டு காலையும் அடைக்கிறோம், ஒரு காலைக்கு மேலால இங்கால போட்டு இந்த காலை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு நடுவில் இருந்துட்டு கையை இப்படி பிடிக்கலாம், அல்லது முன்னுக்கு கையை பிடிச்சு பிடிக்கலாம். சிம்மாசனமா? இல்ல, பசுவின் முகம், கோமுகாசனம். கோபம் வராதா மணிக்கு? இந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா கோபம் வராது என்றது இந்த ஆசனங்கள். கோமுகாசனம், பசுவின் முகம். ஆனால் இன்றைக்கு பத்மினி அண்டியாக மாறினார் நகுலவதி அக்கா. வேற யாரு ஜெயநரசன் அவர்களா மாறினார் நகுலவதி அக்கா. பாத்தீங்களா எத்தனை பேரோட அவர் வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்கள் இலக்கம் எத்தனை? 37. நாங்கள் 70 முடித்தோம். நாளைக்கும் நீங்கள் அப்படி என்றால் எங்களை 21 சிறப்பு. மிக்க நன்றி. உண்மையில கீழே நிலத்துல இருந்து செய்யக்கலாம். உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு சரியான ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க ஒரு இடையில வந்து தெரியாம போயிட்டீங்க. கீழ்பக்கம் தான் முகதான் கூட தெரியும். நான் டீப்போல வச்சுட்டேன், கீழே வச்சிருக்கு. அப்ப இதுக்கு இல்ல கீழே வச்சா தலை தெரியாது. பாப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். முயற்சி செய்யுங்க. நிலத்திலிருந்து செய்ய அப்படி நான் கீழே நிலத்துல இருக்கக்குள்ள கீழே பதிச்சு விடுறேன். நேவிசவர்களும் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க, செய்திருந்தது மகள் இருந்தார். அது பெரிய சந்தோஷமா இருந்தது. என்ன மகிழ்ச்சி செய்தி சொல்லுங்க நேசந்தி. நேற்று எங்களை மகன் விட்ட போயிருந்தோம். வாணி எங்க மகன் விட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருந்தாங்க. மகள் பேத்திக்கு 20 வருஷம் அனிவர்சரி பர்த்டே. 1ஆம் தேதி. அப்போ 52 2வது மகன் அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தோம். பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருந்தாங்க. ஒரு 20-30 பேர், சின்ன பிள்ளைகளோட சேர்த்து 30 பேர் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் சும்மா ஒரு விளையாட்டு சிரிப்பு அப்படி செய்திருந்தாங்க. அப்போ நான் போய் அதில் நின்றுக்கிட்டு யோகாசனம் செய்து காட்டிக்கிட்டு இருந்தேன். ஓ சூப்பர், குட். 4 ஆசனங்களும் 2-3 பயிற்சியும் செய்து காட்டிக்கொண்டிருந்தேன். பிறகு மிகவும் சரியான சந்தோஷம். அப்போ வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்காரர் தான். அவங்களாம் வந்து அது ஒரு மிஸ் வந்து சும்மா என்னை கட்டி பிடிச்சி நீங்கள் நல்லா செய்கிறீங்க, இப்படிலாம் உடம்பு வலி இப்படி போயிடும், இப்படி செய்கிறதுனால நல்லா. அவங்களாம் பார்த்து ஆச்சரியமாக பார்த்து பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஐயோ அம்மா நீங்கள் இப்படி செய்கிறீங்களான்னு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. காட்டி கொண்டு இருந்தேன் எல்லாத்தையும். சிறப்பாக இருந்து சந்தோஷப்பட்டார்கள் எல்லோரும். நன்றி ரஜினி அவர்களுக்கும் நன்றி. ஒரு மேடம் தான் எங்களுக்கு காட்டி தந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி சொன்னேன். எங்களுக்கு ஒரு மேடம் நாங்கள் இங்கிலீஷத்துக்கு இல்லை, எங்களுடைய மேடம் எங்களை பயிற்சிக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்களா? நாங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் மற்றது ஞாயிறு செய்கிறோம். சனிக்கிழமையில வீட்டில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறோம்னு சொல்லிக்கிறோம். நன்றி. எங்கட இண்டிலியோ சத்தம் போடுவாங்கன்னு மியூட்ல விட்டுட்டேன். ஆனா மியூட்ல விட்டுட்டு பார்த்தா அவங்க நித்திர 2 பேர் ஆயிட்டு.
இப்ப சத்தங்க சவுண்ட் வருது. நன்றி வணக்கம். தஜிண்டு சத்தம் வர கொஞ்சம் கொஞ்சம் கொண்டுண்டாங்க. அப்போ நான் வீட்டில் விட அவருக்கு நித்திரு. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். வரையின யோகாசன பயிற்சி தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் ஆசிரியருக்கும் நன்றி, வணக்கம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். இன்றைய செல்வி அக்கா வரை இல்லைன்னா